श्रीगुरुभ्यो हरिः ओम् गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமஹ. வணக்கம் சாமி. இனிமே எங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் வசந்தம் மலர்றதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. வாழ்க்கை பத்தி, ஜோதிடம் பத்தி, பூஜைகள் பத்தி, யோகா பத்தி, பிரச்சனைகள் பத்தி, தீர்வுகள் பத்தி, விடாமுயற்சி பத்தி, தன்னம்பிக்கை பத்தி, முக்கியமான விஷயம் வெற்றி பத்தி நிறைய விஷயங்கள். ஏன் கேள்விகள் மட்டும் இல்ல, நேர்கள் அவங்களோட கேள்விகளை வந்து நமக்கு ஃபோன் மூலமாவோ இல்லை இமெயில் மூலமாவோ கூட கேட்கலாம். சாமி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம் ஒழிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றத வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு பயப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த கர்மா நம்ம வந்து பயப்படணும் உண்மையிலேயே? அதாவது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மத்தை தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோமா? நம்ம இந்த வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுறது போன ஜென்மத்தில் நடந்த கர்மத்தினாலையா, இல்லை நம்ம இன்னைக்கு நம்ம செய்கிற கர்மம் தான் நாளைக்கு நமக்கு நல்லது செய்யுமா? ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒரு கேள்விக்கு அந்த மாதிரி சொன்னீங்க, யோகம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ நாளைக்கு யோகம் வரலாம் அப்படின்னு. ஸோ அதில் எந்த கர்மா முக்கியம், எந்த கர்மாவை நாங்கள் பயப்படணும்? நிச்சயம் இறைவனோட அனுகிரகத்தில் வாழ்வில் வசந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பயன்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இறைவனுடைய பரிபூர்ணத்தில் 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா முருகா என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே. ரொம்ப நல்லது நீங்கள் இந்த கேள்வி கேட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம வினைன்னு சொல்லுவா. இந்த கர்ம வினை எந்த மாதிரி இருக்கும்? இதுக்கு உதாரணமாக நிறையா காலத்தில் நிறையா பார்த்துட்டோம்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டோம்னா அதில் அர்த்தம் ரொம்ப அழகாக புரிஞ்சிடும் நிறைய பேருக்கு. ஒருத்தர் வந்து மகா மோசம் செஞ்சுன்னு இருக்கிறவர், பயங்கரமாக வட்டிக்கு விட்டு வாங்கின்னு இருப்பார். பயங்கரமானு சொல்லியிருக்கேன், வட்டிக்கு விட்டு வாங்கலான்னு மெருமா சொன்னால் தான் தப்பு. பயங்கரமாக வட்டிக்கு விட்டு வாங்கின்னு இருக்கார். அடித்து பிடுங்குவார், அடித்து கையில் காசை பிடுங்குவார். ரொம்ப கஷ்டப்படுறா ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டு வரத்துக்குள்ளே, அன்றைக்கி சாயந்தரம் வரத்துக்குள்ளே நேராக போய் வீட்டுக்குள்ளே போய் அவருடைய மனைவியோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அவன் வீட்டுக்கார பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லைன்னா பிடிச்சி இழுத்துட்டு எப்படியே எங்கள் இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுவேன். இந்த மாதிரி பாபங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்துதான். ஆனால் அவள் பூர்வ கர்மாவில் ஏதோ என்னைக்கோ எப்படியோ புண்ணியம் பண்ணியிருக்கார். புண்ணியம் பண்ணதில் அவருடைய பையனுக்கு அழகாக நாராயணன்னு பேர் வச்சுவிட்டார். அப்போது சரி, அவள் மனைவி பண்ண புண்ணியமோ என்னமோ தெரியல. அப்போது நாராயணன்னு பேர் வச்சுருக்கார். இந்த பையன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே பாசம் அதிகமாக இருக்கும். குழந்தைன்னு சொன்னாலே பாசம் அதிகமாக இருந்துருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை மேலே பாசம் வைப்போம். இந்த குழந்தைய காலையிலேருந்து இவர் தெரிஞ்சோ தெரியாமோ, வா நாராயணா, போ நாராயணா, சாப்பிடு நாராயணா, உட்காரு நாராயணா, ஸ்கூலுக்கு போனால் நாராயணா, மிஸ்ஸு திட்டினாலாம் நாராயணா, எல்லாத்தையும் நாராயணா 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 நாராயணான்னு இவர் அறியாமையே வாழ்நாளில் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கார். ஒரு மனுஷன் வந்து எல்லாத்துக்கும் முடிவு என்னைக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சித்திரகுப்தன் முடிவு பண்ணுற நாள், யம தர்மராஜா முடிவு பண்ணுற நாள்லாம் கணக்கு போடுற. ஆமாம், இவர் இறந்து விட்டார். ஒரு வீட்டை காலி பண்ணும்பொழுது, இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். சென்னையில் இருக்கிறவாளுக்கு, பாம்பேயில் இருக்கிறவாளுக்கு, பெங்களூரில் இருக்கிறவாளுக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிறவாளுக்கு இருக்கும். வீட்டை காலி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் முதல்ல அட்வான்ஸில் எத்தனை பிடிப்பாலோ தெரியலன்னுவா. அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு, சித்திரகுப்தர்கள் அப்படி யம தர்மராஜா ஒரு காலை இவர் பிடிச்சிட்டார். யார்? யம தர்மராஜா ஒரு காலை இவா பிடிச்சுட்டா. உடனே யம தர்மராஜாவோட எதில் சொல்லியிருக்கா, அந்த பூதகணங்கள் சொல்கிறா, இவன் மகா பாபங்கள் பண்ணியிருக்கான், இவனை நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் செக்கு மாடலேருந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஆட்ட வைக்கணும். இவனோட அறுத்த பிறவி இன்னொரு 4 வருஷம் கழித்து தான் இருக்குது. அது வரைக்கும் இவனுக்கு இந்த கர்மாவை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது ஹெல்லில் போய், அதாவது நரகத்தில் போய், அடுத்தது பார்த்துட்டேன்னா
இந்த பக்கம் இவர் சொல்லியிருக்கார், இந்த ஆளுக்கு 12 நாழிகை 12 நாழிகை இந்த ஆளுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கான். என்ன 12 நாழிகை மட்டும் இவன் சொர்க்கத்தில் இருப்பான் அப்படின்னா, இவன் குழந்தைய நாராயணா நாராயணான்னு தெரியாமே நாமத்தை சொல்லியிருக்கான். நாமந்தானே சொன்னான்னு பார்த்தா பாசத்தோட நாமத்தை சொல்லியிருக்கான். இறைவங்கிட்ட நம்ம போய் என்ன வைக்கணும்? பக்தி வைக்கணும், பாசம் வைக்கணும். அதான் அன்பே சிவம்னு சொல்கிறா. பக்தி வைக்கணும், பாசம் வைக்கணும். இவன் அதே பாசத்தில் பிள்ளைய நாராயணனா நினச்சி வழிபட்டுருக்கான். நேவேத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கான். தீபாவளி பண்ணுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்குள்ள பையனுக்கு பவுடர்லாம் போட்டு விட்டுருக்கான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆனால் இறைவனுக்கு செஞ்ச புண்ணியம் இவனுக்கு கிடச்சிருக்கு. 12 நாழிகை மட்டும் இவன் சொர்க்கத்தில் விட்டு விடலான் இருக்கா. 12 நாளைக்கு நான் திருப்பி இங்கே வந்து தானே ஆகணும்ன்ட்டு நேராக சித்திரகுப்தர் இந்திரலோகத்தில் கொண்டு போய் வச்சாலாம். இவன் பார்த்தான் 12 நாளைக்கு நம்ம என்ன பண்ணோன்னு. இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். அங்கே இருக்கக்கூடிய வாத்தியங்கள்லாம் எடுத்து இந்த பாட்டு பாடுறவாளுக்கு, சங்கீதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணிவிட்டாராம். தானம் பண்ணி சாமவேதம் பண்ணுறவாளுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா வில்லு அம்பு எல்லாம் இந்திரலோகத்தில் இருக்குது. அதெல்லாம் அதர்வண வேதம் இந்த ராஜா இந்த மாதிரி சோல்ஜர்ஸுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்துட்டோம்னா வேத புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பிராமணாளுக்கு, கோயில்களுக்கு தர்மதானம். சாப்பாடு அங்கே இருக்கிற பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் சாப்பாடு பூரா ஏழை தர்மங்களுக்கெல்லாம் பூரா இவன் எடுத்து கொடுத்துட்டானான் 12 நாழிகையில். திருப்பி வந்து இவா வந்து யமதூதர்கள் வந்து கேட்குறா, இவனுக்கு 12 நாழிகை முடிஞ்சிச்சு, நீ 11:59 வந்துடுத்து, அடுத்து அவனை தூக்கிட்டு போனான். அதுவும் முடியாது. என்ன அவன் கிடைச்ச 12 நாழிகையில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தான தர்மத்தை பண்ணியிருக்கான். அதனால் இவன் சர்வகாலம் சுவாமி காலில் தான் இருப்பான். பண்ணின பாபத்துக்கு இவன் பரிகாரம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாலாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது நான் சொன்ன கதை இல்லை, கந்த புராணத்தில் சொன்ன கதை. 1.5 லட்சம் புராணங்கள் இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் கந்த புராணம் இது சொல்லியிருக்கு. அப்போ கர்ம வினை எப்படி அமையுது? தண்ணி ஊற்றினா மழை வரணும், இது நமக்கு தெரியும். மழை பெஞ்சுன்னா வளரணும்னு சில பேர் சொல்லலாம். அது இயற்கை, அந்த மரத்துக்குடிய விதி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுடைய கர்ம வினை அமைகிறது. திரவியேன பாபக அப்படின்னு சொல்லுவா. திரவியத்தில் தான் பாவம் வரும். திரவியம்னா என்ன? காசு, பொருள், பணம், இன்பம், சந்தோஷம், நல்லது கெட்டது எல்லாமே. திரவியேன புண்ணியக, நம்ம வச்சுண்டு எதை இயற்கைக்கு சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதில் புண்ணியம் நமக்கு திரும்பி கிடைக்கிறது. என்னைக்கு எது நமக்கு சந்தோஷப்பட்டா அந்த காரியம் நமக்கு நிறைவேறது. செருப்பு போட்டுருக்கோம், கடிக்காமல் இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஆஹா நல்ல செருப்பு, 750 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. நல்லா 4 கடி கடிச்சதுன்னா செருப்பாக இது 750 ரூபா கொடுத்து வாங்கினா தங்கத்தில் வாங்கினாலும் சந்தோஷப்பட மாட்டோம். இந்த மாதிரி தான் கர்ம வினை. நல்லது பண்ணால் நல்ல கர்மாவாக வரும், எதிர்மறையாக பண்ணால் எதிர்மறையான கர்மா வரும். அதுக்கு பயந்துக்கணும், இதுக்கு பயப்பட வேண்டாம். ரொம்பவே அழகாக சொன்னீங்க சாமி. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, போன ஜென்மத்தில் கர்மத்தினால தான் இந்த ஜென்மத்தில் பிரச்சனையான்னு யோசிக்கிறத விட்டு இன்னைக்கு இருக்கிறதுல நல்லதை பண்ணிட்டு போகலாம். அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டா நமக்கு இம்மீடியட்டாகவும் பலன் கிடைக்கும், அடுத்த ஜென்மமும் எப்போவா இருந்தாலும் பலன் கிடைக்கும் அப்படின்றது. நன்மை செய்யணும் அப்படின்றது ரொம்ப அழகாக ஒரு கதை விஷயமா சொல்லியிருக்கீங்க நீங்கள். நமக்கு இமெயில்ஸ்லேருந்து நிறைய பேர் நமக்கு மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யார் இன்னைக்கு யார் லக்கியாக இருக்காங்க, யாருக்கு யோகம் அமைச்சிருக்கு பார்ப்போம். விவேக் அவர் பேர். அவர் மும்பைலேருந்து நமக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, இந்த அலையன்ஸ் ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ விவேக் அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து 14/5/1981, 14ஆம் தேதி மே மாதம் 1981. அவர் வந்து கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம். அண்ட் அலையன்ஸ் வந்திருக்கிறது வந்து ரேகா அப்படின்ற ஒரு லேடிக்கிட்டேருந்து. அவங்க 17th February 1983, 17th February 1983 பிறந்திருக்காங்க. அவங்க டைம் வேறு கொடுத்துருக்காங்க சாமி, 12:02 AM கொடுத்துருக்காங்க. அப்போனா அது வந்து காலையிலன்னு நினைக்கிறேன், விடுகாத்தால. அப்புறம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இவருக்கு 34 ஆச்சு, அவளுக்கு 33, அதாவது 32 பூர்த்தியாக 33. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசின்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பொருத்தமே பார்க்கறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருத்தம் பாருன்னு சொல்லுவாள். பொருந்தினா தான் பொருத்தம் பார்க்கணும். நீங்கள் நிறையா பேர் இருப்பா, டிசைட் பண்ணிட்டு வர்றவா இருப்பாள், முதலையே நிர்ணயிச்சிருவா மனசில். பாவம் ஜோசியரோட மனசை மாற்றிடுவா. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சார் இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், கேட்குறவா பாருங்க, அந்த அம்மா ரொம்ப அழகாக கேட்குறா, இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நல்லா சம்பாதிக்கிறார்,
2 வீடு இருக்குது மெட்ராஸில், பாம்பேயில் இருக்கா இல்லையான்னு தெரியல. நல்லா சௌக்கியமாக இருக்கார். பொண்ணுக்கும் பிடிச்சது, எங்களுக்கும் பிடிச்சது, எல்லாம் சரி. கடைசியில் உங்கள் நல்ல வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறேன்னா இப்போ என்ன சொல்ல வரான்னு இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்லணுன்றதும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நிர்ணயம் பண்ணிவிட்டா. அப்போது நான் சொன்னேன், இல்லைம்மா ஜாதகம் கொஞ்சம், அதுக்கு என்ன சாமி பிராயஸ்தம், நான் சொல்லவே முடிக்கல இன்னும். அதுக்கு என்ன பரிகாரம் சாமி அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே செவ்வாய் தானுங்க சாமி 8ல் இருக்குது, அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னுவா. பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சாமி செவ்வாய் 8ல் இருக்குது அப்படின்னுவா. அது 2 மாடுலேஷன் வித்தியாசமாக இருக்குது. நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் படுற மாதிரி. அப்போது இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணுன்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது ஒன்று பலனை சொல்லலாம், இல்லை பலன் பார்க்குறது எப்படின்னு சொன்னால் அவர் வேறு யாரையா கைட் பண்ணிக்கலாம். பொருத்தம் பார்க்குறது வெறும் தசமகா பொருத்தம், அதாவது 10 பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது. இந்த 10 பொருத்தத்தை தவிர ஜாதக பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். யாராவது ஒரு வீட்டில் போய் எனக்கு எங்கள் ஆத்துக்காருக்கு சண்டையே வந்ததில்லை யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் பெரியவா சொல்லியிருக்கா, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், அதில் வாழ்ந்தும் பாருன்னு இருந்திருக்கா. ஸோ ஆக இது பெரிய ஒரு உலகம், பெரிய 2 பேர் புரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது பொருத்தம்னா என்ன, இவாளுக்கு இந்த ஜாதகம் பொருந்துமா, எந்த மாதிரி பொருத்தம் வேணும், நல்லா கேட்டுக்கணும். இந்த பொருத்தத்துடைய விளக்கங்கள் என்ன? ஃபினான்ஷியலி இந்த 2 ஜாதகம் சேரும் பொழுது யோகம் இருக்கா, இந்த 2 ஜாதகமும் சேரும் பொழுது புத்திரஸ்தானம் யோகம் இருக்கா, 2 ஜாதகம் சேரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாளா, 2 ஜாதகம் சேரும்பொழுது வசியமாக இருக்குமா, 2 ஜாதகமும் சேர்ந்து ஆன்மீக விஷயத்தையும் ஆன்ம பலமும் நன்னா இருக்குமா, இந்த 2 ஜாதகமும் உலகத்துக்கு நன்மையை புரியக்கூடிய 2 ஜாதகமா, இந்த 2 ஜாதகமும் எதிர்கால வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஆயுள் இன்னொருத்தருக்கு பாதிப்பை கொடுக்கறதா, இந்த 2 பேர்த்தும் சேர்ந்து ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை நல்லா படுத்தக்கூடிய தெம்பு இந்த ஜாதகத்தில் இருக்கா, இந்த 2 ஜாதகத்துக்கும் பெரியவங்களை பார்த்து கொள்ளக்கூடிய தகுதி வாழ்க்கை இருக்கா. ஸோ இதுதான் பொருத்தம்னு சொல்லுவா. இந்த பொருத்தம் ஒரு ஜாதகத்தில் யார் பார்த்துருக்கான்னு எனக்கே தெரியல, யார் பார்க்குறான்னு எனக்கு தெரியல. ஆக இதெல்லாம் பொருத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் பொருந்தாது, இதெல்லாம் பொருந்தும் பொழுது அந்த ஜாதகம் பொருந்தும். இதுக்கு அப்பாற்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஜாதகம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அப்படி இருக்கும் பொழுது பார்க்கணும், பார்த்து 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் கேட்கக்கூடாது. பொருத்தங்கிறது நல்லா ஆய்ந்து அறிந்து 4 பேர்கிட்ட கேட்டு பாசிட்டிவாக 3 பேர்கிட்ட வந்தால் மட்டும் நிச்சயம் எடுத்து நம்ம முயற்சி பண்ணினால், ஏதோ கல்யாணம் பண்ணோம், ஏதோ வாழ்க்கையை நடத்தினோம், உலகத்தில் ஜெயிச்சோன்னு சொன்ன மாதிரி இல்லாமல் நல்லா வாழ்க்கையாக வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ப்ரொசீஜர் இதுதான், பொருத்தம்னா இதுதான். இந்த பிராப்தம் உங்களுக்கு இருந்தால் இந்த வழியில் நீங்கள் கடைபிடிக்கலாம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணிதம் வகுப்புகள் 1 மாதம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்: சென்னை 9799991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. ஸோ இப்போ இந்த நேர் இந்த 2 ஜாதகத்தையும் கொண்டு போய் கொடுத்து இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்குறாங்களான்றதை செக் பண்ணின அப்புறம் அவர் முடிவெடுக்கணும். 1 செகண்டில் சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லை. சரி, இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சொசைட்டியில், எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன்லன்னு சொல்லலாம். நம்ம பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், எப்படி பார்க்கணுன்றதை நீங்கள் இப்போ தெளிவுபடுத்தியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் டிசைட் பண்ணிடுறாங்க இந்த ஜென்ரேஷன் எதுக்கு இது பார்க்கணும். நிறைய பேருக்கு மூட நம்பிக்கை இது. ஏன் உலகத்தில் யாருமே எல்லா கப்புள்ஸும் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்களா, ஜப்பானில் பண்ணுறாங்களா, வாழலையா அப்படின்றது எல்லாருமே இந்த ஜென்ரேஷன் கேட்குற கேள்வி தான். நம்மளோட நம்ம கலாச்சாரத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களையும் குவெஸ்டின் பண்ணுற அளவுக்கு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா பொருத்தம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்குது,
அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினா அவங்க 2 பேருக்குள்ளேயும் விவாகரத்து அப்படின்றது ஒரு கொஸ்டினை பயப்படவே வேண்டாமா? கண்டிப்பாக இந்த கேள்விக்கு நிறையா பேர் ரொம்ப முன்னாடி டிவி பக்கத்தில் 2 அடி முன்னாடி வந்து பார்ப்பா. இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தா, வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு அவள் சொன்னால், அவள் பேர் சொல்லப்படாது, அவள் வந்து சொன்னால், சார் எங்களுக்கு எப்போ விவாதத்தாகும் சொல்லுவாங்க, ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு சொன்னான். நான் இப்படி டேரெக்டாக இப்படி கேட்டு விட்டாலே, இதுக்கு ஏதாவது இப்போ ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உலகத்தில் சேர்த்துறதுக்கு வேதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே சொல்லலையே, நான் எங்கேருந்து எடுக்கிறது இதை? இல்லையேம்மா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கேன்? ஒரு ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலராக இருக்கேங்க. என்னது கவுன்சிலர்? இந்த கல்யாணம் ஆகிட்டு வராங்களா அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக உட்காந்துருக்கேன் நான். அப்போ ஆக ஆதிசங்கரர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போதே அவரே முடிச்சார். அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள், இன்ப துன்பம், இந்த மாதிரி இத்தனை பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி அனுபவம் இருக்கான்னு கேட்டோன்னா அவர் இன்னொரு பிறவி, அதாவது இன்னொரு பிறவினா தன்னோட மாயா ரூபமாக எடுத்து வாழ்ந்து பார்த்தாராம். அந்த மாதிரி வாழ்க்கையில் பொருத்தம் பொருந்தாங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அப்படியே சொன்னேன் பேலன்ஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொன்னேன். பேலன்ஸ்டு ஹாரோஸ்கோப்னா என்ன? ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு எதிர்மறையான நேரம் இருந்தால் அது பேலன்ஸ்டு ஹாரோஸ்கோப். இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இப்படி நடந்துட்டுருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நான் போகக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ரொம்ப அழகாக எங்கிட்ட படிக்கக்கூடிய ஒவ்வொரு யூரோப்பியன்ஸும், ஒவ்வொரு ஃபாரினர்ஸும், யோகா படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரொம்ப அழகாக வேதாந்தத்தை ரொம்ப அழகாக சொல்லுவாள், ரொம்ப அழகாக மந்திரங்களை சொல்கிறாள். இன்றைக்கி அவள் இந்த கலாச்சாரத்தை ரொம்ப அழகாக கற்றுக்கிறாள். இதில் என்ன அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் பொறுமைங்கிறது கிடைக்கிது, வழிகாட்டுதல்ங்கிறது கிடைக்கிது. இதை மற்ற நாடுகள் கிடைக்கலன்னா நம்ம நாட்டில் இருக்குது. பொறுமை வழிகாட்டுதல் எதில் சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ யார்ட்டையும் சொல்லாத, பக்கத்து வீட்டுக்கார மட்டும் சொல்லாத, எதிர் வீட்டுக்கார மட்டும் சொல்லாத, நேராக உனக்குன்னே கேட்குறதுக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், அதுலேயும் பெரிய காதை வச்சு உட்காந்துட்டு இருக்கார் பிள்ளையார், அவர்கிட்ட போய் நிச்சயம் நீ அழுது உன்னோட சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் சங்கடஹர சதுர்த்தி கணபதி, அவர்கிட்ட நீ போய் சொல்லு, உன்னுடைய சங்கடத்தை பூரா தீர்த்து கொடுப்பார். அப்போது மனசில் இருக்கிற சங்கடங்களை பூரா அந்த இடத்துல கொட்டுறா, இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் வீட்டில் கொட்டியிருப்பா, சண்டை தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பொருத்தம் பார்க்குற பொழுது பேலன்ஸ்டு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறது கிடையாது. நான் அப்போவே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன், சாமி என் பொண்ணுக்கு பிடிச்சது வேலை, நல்லா வேலை, அவள் வீட்டில் பிடிச்சது, எங்கள் ஆற்றுல பிடிச்சது, சென்னையில் என் பொண்ணு, இப்போ நம்ம என்ன ஒரு பெத்தவ ஆசைப்படுவா, எங்கள் ஆற்ற இருக்கணும், எங்கள் ஆற்றுல இருக்கிற மாதிரி அவர் வச்சுப்பார். மாப்பிள்ளை என்ன அழகாக தங்கமாக பேசுகிறார், அவ்வளோ தங்கமாக பேசிகிட்டு இருக்கார், எல்லாம் முடிவு பண்ணி கேட்குறார். அப்போ என்ன ஆயிடுத்து இந்த இடத்துல? எதிர்கால வாழ்க்கையை பற்றி, இதெல்லாம் இருந்தால் சௌகரியமாக இருப்பா. எதர் இது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸா? நிச்சயம் கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுட்டா, ஒருத்தருக்கு துக்கம் வரும்போது இன்னொருத்தருக்கு இருக்கா. ஒருத்தர் சொல்கிறார், சார் என் வாழ்க்கையில் எந்த காசும் நான் சேர்த்து வைக்கல, நான் மகா குடிகாரராக இருந்தேன், பயங்கர குடிகாரம் தான். எப்போ எனக்கு தெளிவு பெற்றது தெரியுமா சார்? நான் எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ இடத்துக்கு போய் எனக்கு தெளிவுபடல. 2 நாள் நல்லா இருப்பேன், 3ஆவது நாள் சபரிமலைக்கு மாலை போடுவேன், 4 நாள் நல்லா இருப்பேன், 5ஆவது நாள் சத்தமெல்லாம் போய் யாருக்கும் தெரியாமல் குடிச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, நான் அடிக்டிவ், அது எனக்கு அடிக்ஷன் ஆகிடுத்தது, என்னால் திருத்த முடியல. எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து ஒரு தடவை மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்தேன், தர கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போட்டேன். என் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யார் இருந்தான்னு பார்த்தா என் மனைவி, என் குழந்தை தான் சார் கூட இருந்தா. அவள் தான் சார் என்னுடைய 45 நாள் கூட இருந்து பார்த்துக்கிட்டா. நான் உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்ச பாத்ரூம் கூட போக முடியாது, என் மனைவி என்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டா. நான் என்ன அவளுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன்? ஒன்றும் கிடையாது. சம்பாதிச்சது 2 குழந்தைகள் தான் சம்பாதிச்சிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆஸ்பத்திரியில் வச்சுண்டு அவகிட்ட இருந்த தாலி சரடை கூட அடமானம் வச்சு மாத்திரை வாங்கினா, மாத்திரை வாங்கி என்னை கூடவே உட்காந்து காப்பாற்றினா, ஊசியிலிருந்து எனக்கு சாப்பாடுலேருந்து ஊட்டி விட்டு என்னை பார்த்துட்டு இத்தனை தடவை கவனிச்சா. இதை கம்பேர் பண்ணும்போது டைவர்ஸுங்கிற விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ண முடியுமா? அந்த தராசில் அதை வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாது? அப்போ பணம், உலகம், சந்தோஷங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா இதுக்கும் பொருத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய விஷயம், உடம்புக்கு வெளியில் சம்பந்தப்படுற விஷயத்த மனதுக்குள்ளே எடுத்து போட்டு கசக்கி குழம்பினா குடும்பம்
கஷ்டப்பட்டு போகும். நம்ம இந்து தர்மத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பா, வீட்டுக்குள்ளே செருப்பு போட வேண்டாம், வீட்டுக்கு வெளியில் செருப்பு போடுங்கோ. ஏன்னா வெளியில் வரும்போதே வேலையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வரும்போது வேறு செருப்பு இன்றைக்கி போட்டுக்காது, வேறு பிரச்சனை என்ன, குடும்பங்கிற செருப்பை எடுத்து போட்டுக்கணும். அப்போது உள்ளே வரும்போது இந்த சிந்தனை தான் இருக்கணும். உன்னோட விஷயத்தில் ஆற்றுல பகிர்ந்துக்கணும், நீ தெரிஞ்சு தெரியாமல் எதுவும் நடந்துக்க வேண்டாம். இந்த விஷயத்தை பல பேர் கடைபிடிக்க முடியறது கிடையாது. அப்போ பொருத்தத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சம்பந்தம் அற்றது. அதுக்கு உதாரணம் தான் அந்த குடிகாரருடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். ஆக இதை தெளிவாக பார்த்தா டைவர்ஸுங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக நடக்கும். அந்த விஷயங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த விஷயமெல்லாம் சொல்லலாம், ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது டைவர்ஸுன்னு பேசினா பாவம் 2 கண்ணும் வீங்கும். அதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உலகம் மாற மாற பல விஷயங்கள், அதான் நல்ல விஷயங்களும் இருக்கு, கெடுதலான விஷயங்களும் இருக்கு. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும், எதை எடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. இப்போதான் ஒரு குருவோட உண்மையான வேலை ஏன்னா சரியான வழிகாட்டல் அப்படின்றது. ஓகே, நமக்கு லைன்ல காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்வில் வசந்தத்தில் இன்னைக்கு யார் முதல் காலர்ன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. மணிமேகலை சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். திருப்பூர்ல இருந்து மணிமேகலை மேடம். சரி, சுவாமிஜி இருக்காங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சுவாமி. சொல்லுங்கம்மா. சார், என் மகன் தான் கேட்கணுங்க. பிறந்த தேதி 28/5/1992. 28/5/1992. ஈவினிங் 3:15 பிறந்தாங்கம்மா. ஓகே, எங்க? அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிப்பெல்லாம் எப்படி போகுது? அவ பேர் என்னம்மா? சசிதரன். சசிதரன். இவளுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா இப்போ 22ஆம் வயசு பூர்த்தியாகி 23ஆம் வயசு நடக்கிறது. இவங்களுடைய நட்சத்திரம் ராசி என்ன சொல்லியிருந்தீங்க? ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்திருக்கிற இவாளுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ இந்த 2.5 வருஷ காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இவாளுக்கு வெறும் கோச்சார பலங்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ரேவதி நட்சத்திரங்க பிறக்கும்போது புதன் மகாதசை, இப்போ கேது மகாதசை, இப்போ சுக்கிர மகாதசை நடக்கிறது. சுக்கிர மகாதசையில் பெரிய சிரமங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, விசேஷமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தில் நவக்கிரக பிரீதி அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லி சில விஷயம் அவங்க பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கா? உடல் உபாதைகள் இல்லையா? அப்போ மட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி வேறு எந்த தடங்கல்கள் மற்ற விஷயங்கள்னால இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகிறது இல்லை ஒரு விஷயம் தடங்களாகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா திறமைகள் நிறைய இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அவரை பார்த்துக்க முடியும். அதனால் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டாம். நவக்கிரக பிரீதி மட்டும் பண்ணினா வேற எந்த பிராயஸ்தமும் வேண்டாம். அது ஏதாவது குறிப்பிட்ட நாள் செய்யணும்னு இருக்கா? நவக்கிரக பிரீதினா இப்போ எத்தனை கிரகம், எல்லா கிரகத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்கங்காட்டி பொதுவாக நன்மைகள் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கணும். அவளுக்கு சௌகரியமான நாளாக பண்ணிக்கிறது நல்லது. அந்த நவகிரகங்களுக்கு மட்டும் பண்ணிடுங்கம்மா, எல்லாமே நல்லா தான் நடக்கும். பார்க்குறாங்க எல்லாரும் சொல்கிற அந்த விஷயம்னால நிம்மதி அப்படின்றது நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளுவங்களும் சரி, நேயர்களுக்கும் சரி, அந்த நிம்மதி கொடுக்கறதுன்றது இந்த உலகத்தில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஆமாம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவள் கேள்வி கேட்கறது பாருங்கள். யாருக்கு தான் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, டாக்டர்கிட்ட போயிருக்காவா, என்னப்பா ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறா டீச்சர் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் அவளுக்கு இருக்குது. உண்மைதானே? அதுதான். அதை பெரியவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சார் படிக்கிறேன் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கல, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸு என்ன, படித்து முடிச்சதுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமே சார், பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், அதை பார்த்துட்டே இருக்கோம். கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் சார் பண்ணினேன்னு தெரியல, அது குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி என்ன தான் கவலை பார்த்துட்டேன்னா வாழ்க்கை முழுக கவலை இருந்துகிட்டே இருக்குது. பாவா வாழும் கேள்வி என்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கா. கண்டிப்பாக சாமி, இன்னைக்கு நேரம் போனதே தெரியல. பல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அது புரிகிற மாதிரி சொன்ன விஷயம்தான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய ஹைலைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஒரு குருவோட ஸ்தானம்.
புரியாததை புரிய வச்சு வைக்கிறது. நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்கு உருவாக்குறதுக்கு தூண்டுதலா இருக்கிறது தான் ஒரு குரு. அந்த ஸ்தானத்துல எங்க எல்லாருக்குமே வாழ்வில் வசந்தத்துல நீங்க இருக்கீங்க. ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுட்டு இருக்கா. உபனிஷத்து தான் சொல்லுது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குருவுக்கு அருகாமையில் போயிட்டோம்னா நமக்கு எல்லா மாற்றங்களும் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறதுக்கு யாரும் குரு கிடையாது, இறைவன் ஒன்று தான் குரு. அதான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி எல்லாரும் குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. ஆனால் அது இல்லை, குருர் பிரம்மா அப்படின்னு சொல்லுவாள். அந்த குருர் அப்படின்னா ஒருத்தர் தான் குரு, அந்த இறைவன் தான் குரு. மற்ற எல்லாமே இனிஷியேட்டர்னு சொல்லுவாள், ஆரம்பித்து வைப்போர்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த வாழ்வில் வசந்த நிகழ்ச்சி உங்கள் சங்கடத்தை களைஞ்சு நன்மைகளை ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இறைவனோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமே வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி. சாஸ்திரங்களில் ஒன்றான ஜோதிடத்தின் மூலம் எதிர்கால பலாபலன்களை, ராசி நட்சத்திர பலன், சாஸ்திர சந்தேகங்கள், தசாபுக்தி பலன்கள், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை ஆதிசூக்ஷம், யந்திர சக்கரங்களும் அதன் விதங்களை பற்றி அறிந்திட ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் 15/1 தண்டு அபார்ட்மெண்ட், சுரேஷ் நகர், முதல் தெரு, வளசரவாக்கம், சென்னை. தொடர்பு கொள்ள சென்னை 9710991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ள divineseva@gmail.com.